அண்மைச் செய்தி. சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து 234 தொகுதிகளுக்கும் சென்று கள ஆய்வு செய்ய 36 பேர் கொண்ட குழுவை அமைத்தேன் என்று மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தோல்வி குறித்து கள ஆய்வு மேற்கொள்வதற்கு 36 பேர் கொண்ட குழுவினரை திமுக தலைவர் நியமித்திருந்தார். அவர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. ஆலோசனைக்கு பின்பாக தற்போது எக்ஸ் தளத்துல திமுக தலைவர் ஒரு பதிவொன்றை இட்டிருக்கிறார். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக அவர்களுக்கு அந்த ஆலோசனை வழங்கப்பட்டது தொடர்பான அந்த தகவல்களை தெரிவித்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் தலைமை கழகத்தின் பிரதிநிதியாக எனது சார்பில் அனுப்பப்பட்டுள்ளீர்கள் என்பதை நீங்கள் செல்லும் பொழுது எனது காதுகளாக நீங்கள் அங்கு பிரதிபலிக்க வேண்டும் என்று யாரையும் கவனத்தில் கட்சிக்காரர்கள் சொல்லும் உண்மையை அப்படியே வந்து என்னிடம் சொல்வது மட்டுமே கள ஆய்வுக் குழுவினரின் வேலை என்று மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். திமுக தலைவரான என் மேலேயே குறை சொன்னாலும் பரவாயில்லை என்று மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஜூன் 5க்குள் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு இதன் மீதான நடவடிக்கைகளை ஜூன் மாத இறுதிக்குள் முடித்திட வேண்டும் எனவும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து 234 தொகுதிகளுக்கும் சென்று கள ஆய்வு செய்ய 36 பேர் கொண்ட குழுவை அமைத்தேன் என்று மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.